Good day, everybody. The future belongs to those who prepare it for today. I am Mayuri S. from Kingmakers IAS Academy. I welcome you all to the Beyond the Headlines session. So let's get into the session and see the topics for today. So the topics which we are covering are Fragile X Syndrome, Agastyamalai Biosphere Reserve, Navya Program, Rusula Crisio purpurata, Notified Natural Disasters, and Eco-Educational Hubs. So these are the 6 topics which we'll be covering today. So first one, the Fragile X Syndrome. So Fragile X Syndrome, it is an X-linked chromosome inherited disorder ன்னு சொல்றாங்க. இது ஏன் X-linkedன்றதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரஜைல் இந்த டிசார்டர் வந்து எதுக்கு ரிலேட்டட்ன்றதும் பார்க்கலாம். ஸோ இது வந்து இட் இஸ் த மோஸ்ட் காமன் இன்ஹெரிட்டட் காஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. ஸோ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு லேர்னிங் அபிலிட்டிஸ்ல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கிறது, இல்லைனா வந்து எழுதுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்றாங்க. இட் இஸ் இன்ஹெரிட்டட். ஸோ ஜெனட்டிக் தான், ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து இன்ஹெரிட் ஆகுறது. அதனால இட் இஸ் இன்ஹெரிட்டட் டிசார்டர்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மார்டின் பெல் சிண்ட்ரோம், another name. And வந்து it is a genetic disorder which is associated with developmental delay, learning disabilities and autism spectrum features. ஸோ ஆட்டிசம் இருக்கிற பீப்புள் கூட எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெக்கக்னிஷன் இல்லைனா வந்து அவங்களோட ஸ்பீச் எபிலிட்டி அண்ட் லேர்னிங் எபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் ஆட்டிசம் ரிலேட்டட்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆல்சோ மோர் சிவியர் இன் பாய்ஸ் தென் கேர்ள்ஸ். எதுக்கு வந்து இது ரொம்ப சிவியராக பாய்ஸில் இருக்குது கேர்ள்ஸை விடன்றது அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ காஸ் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்த பர்டிகுலர் ஜீன் வந்து எல்லாரோட ஹியூமன் பாடிஸ்லேயும் இருக்கும். ஆனால் இந்த ஜீன் வந்து டிஃபெக்டிவாக இருக்கிறப்ப தான் வந்து இந்த ஃப்ரெஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம் வந்து காஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த F1RNனா இட் இஸ் ஃப்ரெஜைல் எக்ஸ் மென்டல் ரிட்டார்டேஷன் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் ஒரு வேலை டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால தான் வந்து இந்த சிண்ட்ரோம் வருது. இட் இஸ் அன் எக்ஸ்-லிங்க்டு டாமினன்ட் டிசார்டர். ஸோ யூஸ்வலாக வந்து செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க, XX அண்ட் XY இருக்கும். ஸோ எக்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இட் இஸ் அன் எக்ஸ்-லிங்க்டு டாமினன்ட் டிசார்டர்னு சொல்லப்படுது. ஸோ ப்ரிவிலன்ஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸில் தான் இது அதிகமாக இருக்கும். ஸோ 1 in 4,000 பாய்ஸ். ஸோ இட் இஸ் காமன் அமாங்ஸ் த பாய்ஸ் தேன் த கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 1 in 8,000 தான் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ பாய்ஸ் எதனால் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக சம் ஆஃப் த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு லாங் ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிராஸ் டைஸ், எப்பயுமே ஒரு டைரெக்ஷனில் பார்க்குறப்போ 2 கண்ணுமே ஒரே பக்கம் பார்க்காது. ஸோ ஒன்று ஒரு பக்கம் பார்க்கும், இன்னொன்று வந்து இன்வர்டாக இருக்கும். அண்ட் தென் இதெல்லாம் சம் ஆஃப் த பிஹேவியரல் இஷ்யூஸ். அவங்களுக்கு ஆங்ஸைட்டி, ஷைனஸ், அட்டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அதிக நேரத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து சில சிம்டம்ஸ். மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால் டிப்ரெஷன் இருக்கும். அதுக்கப்புறம் OCD, பண்ண வேலையை திருப்பி திருப்பி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கும். அண்ட் தென் வந்து இன்டெலிஜென்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். அவங்களுக்கு IQ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் வேர்பல் கம்யூனிகேஷன், நான் வேர்பல் கம்யூனிகேஷன்ஸில் சில டிலேஸ் இருக்கும். அண்ட் மேத் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுலையும் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு மேல் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து XY குரோமோசோம்ஸ் தேவைப்படும். அண்ட் ஃபீமேல் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து XX குரோமோசோம்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ பேசிக்காக வந்து டிஃபெக்டிவ் ஜீன் வந்து X குரோமோசோமில் இருக்கிறதுனால மேல் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ மேலில் வந்து XY இருந்தால் தான் அது மேல். ஸோ எக்ஸுக்கு ரிலேட் ஆகிருக்கிறதுனால காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னொரு X இல்லை இல்லையா? ஸோ அதனால வந்து அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இதே XX குரோமோசோம் ஃபீமேல் பேபியில் பார்த்தீங்கன்னா ஒரு X குரோமோசோம் வந்து டிஃபெக்டிவாக இருந்தாலும் இன்னொரு X வந்து அது காம்பன்சேட் பண்ண முடியும். ஆனால் மேல்ஸில் அப்படி இல்லை இல்லையா? ஸோ X வந்து டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னொரு X இல்லை, ஆனால் Y இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து எதனால் வந்து மேல்ஸில் வந்து அது அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபாதர் கேன் டிரான்ஸ்மிட் த டிசீஸ் ஒன்லி டு தி கேர்ள் சைல்டு. ஓகேங்களா, கேர்ள் சைல்டுக்கு மட்டும்தான் அவங்க டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், ஏன்னா அவங்க X குரோமோசோமை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால. ஆனால் மதர்ஸ் வந்து தே கேன் டிரான்ஸ்மிட் டு போத் girl as well as the boy child. Okay, and diagnosis வந்து DNA டெஸ்டிங்கில் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது கியூர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூர் இதுக்கு இல்லை. ஸோ யூஸ்வலாக வந்து இவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் வந்து ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க, லைக் ஸ்பீச் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி. அதுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சிலபஸ் இதெல்லாம் இருக்கும். அது வழியாக வந்து அவங்களுக்கு வந்து சில எஜுகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு PYQ பார்க்கலாம். ஸோ ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு PYQ. So passing on mitochondrial diseases from parent to child can be prevented by mitochondrial replacement therapy, either before or after in vitro fertilization of the egg. So in vitro fertilization, it is not happening within the body, but ஒரு laboratoryல வந்து fertilization of the egg by the sperm நடக்குதுன்னா it is called as in vitro fertilization. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஸோ மைட்டோகாண்ட்ரியல் டிசீசஸை வந்து இது மூலியமாக தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கரெக்ட். ஸோ அ சைல்டு இன்ஹெரிட்ஸ் மைட்டோகாண்ட்ரியல் டிசீசஸ் என்டையர்லி ஃப்ரம் தி மதர் அண்ட் நாட் ஃப்ரம் தி ஃபாதர். கரெக்ட் தான். ஏன்னா
ஒரு மதர் கிட்ட இருந்தால் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதனால அந்த மைட்டோகாண்ட்ரியல் ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா அது வந்து குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆகுமே தவிர அப்பாவுக்கு மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் இருந்துச்சுன்னா போகாது. பிகாஸ் ஃபாதர் வில் கான்ட்ரிபியூட் ஒன்லி நியூக்ளியர் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் கான்செப்ட் கால்ட் அஸ் த்ரீ பேரண்ட் பேபின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து இதில் இருக்கிற ஒரு தெரப்பியோட ரிலேட்டடாக இருக்குது. ஸோ செக் இட் அவுட் அண்ட் ஆன்சர் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் எதுக்கு நியூஸில் இருக்குன்னா, ரீசெண்டாக அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் டுவெல்லிங் கம்யூனிட்டிஸ் அவங்கள வந்து அங்கே எதை எவாக்குவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க அந்த ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் வை அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் இன் நியூஸ். ஸோ அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இட் இஸ் அ சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்டேட்டில் வந்து கவர் ஆயிருக்கும். தட் இஸ் இன் கேரளா as well as தமிழ்நாடு. இதோட ஏரியா வந்து டோட்டலாக 3500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ 2001 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ யுனெஸ்கோ வந்து வேர்ல்டில் வந்து அதிகமாக பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எல்லாம் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நோட்டிஃபை பண்ணதில் அகஸ்தியமலை இஸ் ஆல்சோ ஒன் அமாங் தட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இங்கே ஆரிஜினேட் ஆகுறது வந்து தாமிரபரணி, நெய்யார், கரமனா, இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸோ ப்ரொடெக்டட் ஏரியாஸ்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 கீழே ப்ரொடெக்ட் பட்ட சில ஏரியாஸ் தான் ப்ரொடெக்டட் ஏரியா சொல்கிறாங்க. லைக் காலக்காட் முண்டந்துறை டைகர் ரிசர்வ், ஷெண்டுர்னி வைல்ட் லைஃப் சாங்சுரி, பெப்பாரா, நெய்யார், இதெல்லாமே வந்து ப்ரொடெக்டட் ஏரியாஸ் விச் ஆர் இன் தி அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகே. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்ன? ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து என்னன்னா, இட் இஸ் அ லார்ஜ் ஏரியா, ஒரு ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட். அண்ட் இங்கே வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு தேவைப்பட்டதும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு தேவைப்படுறதோ எடுத்து வைக்கிறது தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து இங்கே நடக்கும். ஸோ கன்சர்வேஷனும் நடக்கும் அண்ட் ஆல்சோ சஸ்டைனபிள் use of natural resources by the communities. So இது வந்து it is a concept under UNESCO's Man and Biosphere program. இது கீழே தான் அந்த வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 3 டிவிஷன்ஸாக இருக்கும் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஒன்று வந்து கோர் ஏரியா. இங்கே வந்து ஹியூமன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்டடாக இருப்பாங்க. இங்கே எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே நடக்கக்கூடாது. ஆனால் அதை சுற்றி இருக்கிறது வந்து பஃபர் ஜோன். ஸோ இந்த பஃபர் ஜோனில் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, ரிசர்ச் பர்பஸ்க்காக சில ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே பர்மிட்டடாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஜோன். ஸோ டிரான்சிஷன் ஜோனில் உங்களுக்கு டூரிசம், மானிட்டரிங், ஹியூமன் செட்டில்மெண்ட் இது எல்லாமே பர்மிட்டட். ஸோ கோர் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக வந்து ஹியூமன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். எனி ஆக்டிவிட்டி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பேசிக்லி. ஓகே. ஸோ இதுதான். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்து அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது கோர் ஏரியா, அதுக்கு சரௌண்டிங் பஃபர் ஏரியா, அதுக்கப்புறம் இது டிரான்சிஷன் ஏரியா. ஓகே. ஸோ இது வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறாங்க. ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா என்னென்னா, அங்கே வந்து பிளான்ட்டோட ரிச்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அங்கே பார்க்க முடிஞ்ச பிளான்ட் வந்து வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாதுன்றப்ப எண்டெமிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஒன்லி ஃபவுண்ட் இன் தட் பிளேஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு தட் பிளேஸ்ன்றப்போ இட் இஸ் கால்ட் அஸ் எண்டமிக்னு சொல்கிறாங்க. ஸ்பீஷீஸ் ரிச்னஸும் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2250 பிளான்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது, 400 எண்டமிக் ஸ்பீஷீஸ் இருக்குது. அதனால் இதை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறாங்க. அண்ட் மெடிசினல் பிளான்ஸும் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ்க்கான ஒரு பிளேஸாக வந்து அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வாக பார்க்குறாங்க. அண்ட் ஆரோக்கிய பச்சை. ஸோ திஸ் இஸ் அ ஃபேமஸ் மெடிக்கல் பிளான்ட் ஃப்ரம் தி அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ யூனிக் ஃப்ளோரா. ஸோ பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டும் நீங்கள் பார்க்கலாம், ஷோலா கிராஸ்லாண்ட்ஸும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் மாண்டெயின் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே பார்க்க முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூட்ஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபாரஸ்ட்டை வந்து பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ நீலக்குறிஞ்சி வந்து இங்கே வந்து ப்ளூம் ஆகும். ஸோ இட் இஸ் ப்ளூமிங் ஒன்ஸ் எவ்ரி 12 years. ஓகே. ஸோ இட் இஸ் அ யூனிக் ஸ்பீஷீஸ். எல்லா வருஷமும் பூக்கிற பூ இல்லை, அது இட் ப்ளூம்ஸ் ஒன்ஸ் எவ்ரி 12 years. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஜெனட்டிக் ரிசர்வாயர். ஸோ ரிசர்வாயர்னா ஒரு கலெக்ஷன், நிறைய நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குன்னா அது ஜெனட்டிக் ரிசர்வாயர்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபோனா பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகர், ஏஷியன் எலிஃபென்ட், இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது. இந்த மூணுமே வந்து தேர் எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ எண்டமிக்னா இது வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. தட் இஸ் நீல்கிரி தார், லயன் டெயில் மக்காவ், நீல்கிரி மாட்டன் ஆர் எண்டமிக் டு தி வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே. ஸோ கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ், கல்ச்சுரல் பர்ஸ்பெக்டிவும் இந்த பர்டிகுலர் பயோஸ்பியர் ரிசர்வ்க்கு இருக்குது. ஏன்னா இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் சேஜ் அகஸ்தியா. ஹீ இஸ் அ சப்தரிஷின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பில்கிரிமேஜ் சென்டராக வந்து பார்க்குறாங்க. பில்கிரிமேஜ் சென்டர் இஸ் நத்திங் பட் ஒரு ரிலீஜியஸ் ஸ்பாட் மாதிரி பார்க்குறாங்க.
அண்ட் ஸோ ரிலீஜியஸ் டூர் அண்ட் ட்ராவல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஆயுர்வேதா அண்ட் சித்தா மெடிசனோடையும் இதை வந்து அசோசியேட் பண்ணுறாங்க. ஸோ கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். ஸோ ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் ஹாட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ்டு வெட் அண்ட் ட்ரை பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வெட் பீரியட் எப்போ, ட்ரை பீரியட் எப்போன்றது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக தெரியும். அண்ட் ஆல்சோ வந்து மான்சூன்னா இது வந்து ரிவர்சல் ஆஃப் விண்ட்ஸ்னால இங்கே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே மழை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன்லையும் சரி, நார்த் ஈஸ்ட் மான்சூன் வழியாகவும் சரி, 2 மான்சூன்னாலையும் இங்கே மழை பெய்யும். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ்க்கு வந்து அதிகமாக ரெயின்ஃபால் இருக்கும். அண்ட் அந்த ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் ஷேடோ ரீஜன். ஸோ ரெயின் வந்து அங்கே கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரெயின்ஃபால் டிக்ரீசஸ் டுவர்ட்ஸ் த ஈஸ்டர்ன் ரெயின் ஷேடோ ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு சைடு வந்து ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும், பட் கேரளா சைடு ரெயின்ஃபால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து நம்ம பார்க்கணும், பிகாஸ் ஃபாரஸ்ட் ரைட்ஸ்க்காக தான் அவங்க வந்து இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் வே வி ஆர் சீயிங் த ஃபாரஸ்ட் ரைட்ஸ். ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸோட அஃபிஷியல் நேம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ரெகக்னிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2006. நம்ம யூஸ்வலாக வந்து இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எதுக்கு இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக வந்து ட்ரைபல் பீப்புள் அண்ட் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் வந்து சில எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான கஸ்டமரி ரைட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கும். அதனால் வந்து அவங்க அந்த வாழ்ந்த இடம் இல்லையா, அவங்களுக்கு அந்த லேண்ட் மேலே வந்து ஒரு அதிகாரம் இல்லாதனால அவங்களோட கஸ்டமரி ரைட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு கொண்டு வந்தது தான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஓகே, யார் வந்து இந்த ஆக்ட் கீழே எலிஜிபிளாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபாரஸ்ட் டுவெல்லிங் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஆனால் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கேட்டகரி என்னென்னா, அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி, ஸோ 13th December 2005க்கு முன்னாடி ஒரு 3 ஜென்ரேஷன் அந்த ஃபாரஸ்ட் மேலே டிபெண்ட் ஆகி இருக்கணும். ஸோ அந்த 3 ஜென்ரேஷன்றது வந்து 75 years. ஓகேங்களா, ஸோ அந்த 13th December 2005க்கு முன்னாடி ஒரு 75 years வந்து அவங்க ஃபாரஸ்ட் மேலே டிபெண்ட் ஆகி அந்த ஏரியாவில் இருந்தால் தான் அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ்ன்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் ஃபாரஸ்ட் டுவெல்லிங் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து அவங்க எஸ்டி, ஸோ எஸ்டி கேட்டகரியில் வருவாங்க, தட் இஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஆனால் இவங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து ஃபாரஸ்ட் டுவெல்லிங் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து ஷெட்யூல் ட்ரைபானா எஸ், பட் தீஸ் பீப்புள் ஆர் நாட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஃபாரஸ்ட் டிபெண்டன்ஸ் க்ரைட்டீரியா வேணும்னா இவங்களுக்கும் வேணும், இவங்களுக்கும் வேணும். ரெசிடென்ஸ் பிஃபோர் 13th December 2005 அந்த இடத்துல இருக்கணுமானா இவங்களும் இருக்கணும், இவங்களும் இருக்கணும். ஆனால் 75 yearsன்ற க்ரைட்டீரியா வந்து இவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா, இவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது அப்ளிகபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஃபாரஸ்ட் ரைட்ஸ். அவங்க அங்கே கல்டிவேஷன் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஏதாவது ஆக்குபேஷன் அண்ட் லைவ்லிஹுட்காக இண்டிவிஜுவல் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட்ஸ். ஸோ கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட்ஸ்னா ஒரு கம்யூனிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்படுற ரைட்ஸ், லைக் கிரேசிங் ரைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஷீப் அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு கிரேசிங் ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங்கான ரைட்ஸ் இருக்குது. ஒரு கம்யூனிட்டிக்காக வந்து அந்த ரைட்ஸ் கொடுக்கப்படுது. அண்ட் ஆல்சோ கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் ரைட்ஸ். இது வந்து அவங்க ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணலாம், ரீஜென்ரேட் பண்ணலாம், இதெல்லாம் கன்சர்வ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இவங்களுக்கு ரைட் இருக்குது. ஃபைனலாக வந்து ரைட் ஓவர் த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஸோ நான் டிம்பர் ஃபாரஸ்ட் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், லைக் பேம்பூ, அதுக்கப்புறம் வந்து டென்டு லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹனி, இதெல்லாமே வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் கீழே வரும். இதெல்லாமே வந்து அவங்க லைவ்லிஹுட்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பேசிக்காக அவங்களுக்கு கொடுக்கப்படுற ரைட்ஸ். ஸோ இன்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் பார்த்தீங்கன்னா, யார் வந்து நோடல் அத்தாரிட்டி, இவங்களோட கிளைம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதை கொண்டு வருவாங்க இல்லையா, அதை யார் பார்ப்பாங்கன்னா இட் இஸ் தி கிராம் சபா தான் வந்து அவங்களோட கிளைம்ஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் லெவல்ஸில் வந்து சப் டிவிஷனல் லெவல் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி தான் ஃபைனலாக வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சேஃப்கார்ட்ஸ் என்னன்னா, எந்த ஒரு ஃபாரஸ்ட் டுவெல்லருமே வந்து அவங்கள வந்து இந்த பர்டிகுலர் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் படி வெரிஃபை பண்ணாமல் அவங்கள அங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேங்களா, எவாக்குவேட் பண்ண சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ண அப்புறம் தான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் படி அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து எவாக்குவேட் பண்ணணும், அது வரையும் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நோ ஃபாரஸ்ட் dweller can be evicted or removed from forest land until the process of recognition and verification of rights is complete. Okay. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து இனாக்ட் பண்ணது 2006 இருந்தாலுமே அது ஆப்ரேஷனலைஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2008. நோடல் மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அண்ட் இது அப்ளை டு ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அண்ட் நான் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ப்ரொடெக்டட் ஏரியாஸ்னா வைல்ட் லைஃப் ஆக்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 கீழே ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிற ஏரியாஸ் வந்து ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸோ அதை தவிர்த்து வேறு ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஏரியாஸுமே இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் கீழே கவர் ஆகும்.
and recognizes both individual and community rights. These are the key takeaways of the Forest Rights Act. So with which of the following are in the Agastya Malai Biosphere Reserve? இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ல வந்து நிறைய ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து நெய்யார், பெப்பாரா, ஷெண்டூர்னி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் காலக்காட், முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து உங்களுக்கான ஒரு கொஷின், இந்தியாவில் டோட்டலாக எத்தனை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்தியா இஸ் அசோசியேட்டட் வித் ஹவு மெனி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் நவ்யா ப்ரோக்ராம். ஸோ நவ்யா ப்ரோக்ராம் வந்து கேர்ள்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நவ்யா இஸ் நத்திங் பட் நர்ச்சரிங் ஆஸ்பிரேஷன்ஸ் த்ரூ வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடலசன்ட் கேர்ள்ஸ். இந்த 2 மினிஸ்ட்ரி வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், இன்னொன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ இட் இஸ் அ ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறாங்க. யார் வந்து இதுக்கு டார்கெட் குரூப்னு பார்த்தீங்கன்னா 16 to 18 இயர்ஸ் இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சில அண்டர் டெவலப்ட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அண்டர் டெவலப்ட் டிஸ்ட்ரிக்ஸை வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸை வந்து டெவலப் பண்ணணுன்றதுக்காக. அண்ட் ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் அண்டர் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ஸோ இந்த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா எது மேலே ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் கீழே தான் வந்து நம்மளுக்கு இந்த நவ்யா இனிஷியேட்டிவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஆப்ஜெக்டிவ்ஸ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வொகேஷனல் ட்ரைனிங், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங், அவங்களுக்கு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அவங்களை எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ரெடி ஆக்குறது, இதெல்லாமே தான் இவங்களோட ஃபோக்கஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சைபர் செக்யூரிட்டி, ஏஐ எனேபிள்ட் சர்வீசஸ், க்ரீன் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ரெடி செக்டார்ஸ். இதெல்லாம் வந்து நான் ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ்னா விமன் ஓரியன்டாக வந்து என்னெல்லாம் இருக்கும், லைக் டெய்லரிங், எம்ப்ராய்டரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி நான் ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ்லையும் வந்து இவங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் ஸ்கில் கோர்சஸ், ஆன் த ஜாப் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஜாப் பண்ணுறப்பவே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளோட கிட்ட இருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மாடியூல் இருக்குது, நம்மளுக்கு சிலபஸ் இருக்கு இல்லையா. ஸோ சிமிலராக அவங்களுக்கு ஒரு மாடியூல் இருக்கும். அந்த மாடியூலில் வந்து அவங்களுக்கு டிஜிட்டல் லிட்ரஸி, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, கரியர் ரெடினஸ், ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் ஹைஜீன் பற்றியும், லீகல் அவேர்னஸ், இது எல்லாமே வந்து அந்த மாடியூலில் கவர் ஆகுது. ஹோலிஸ்டிக்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் கவர் ஆகுதுன்னா இட் இஸ் ஹோலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஒரு பர்டிகுலர் வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் பேர் என்னென்னா ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப்னு சொல்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸில் இருந்து சர்டிஃபிகேஷன் வரையும் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கும். அண்ட் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஸோ இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்ததுனால எத்தனை பேர் என்ரோல் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்குன்றது வந்து இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸில் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அடுத்து வந்து இப்போது ரீசெண்டான டெவலப்மெண்ட் என்னென்னா கிட்டத்தட்ட 1060 கேர்ள்ஸ் வந்து ட்ரெயின் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவை வந்து 100 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரீசன்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ஸோ ஒன் பர்டிகுலர் PYQ which is related to this is the recognition of prior learning scheme is sometimes mentioned in the news with reference to. ஸோ prior learning scheme-னா ஆல்ரெடி அவங்க கற்றுக்கிட்ட சில விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து அவங்களோட சீனியர் எலக்ட்ரிஷியன் கிட்டே இருந்து ஏதாவது கற்றுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்கள வந்து ஒரு ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ ரெக்கக்னிஷன் கொடுக்குறப்போ குவாலிஃபைடு அண்ட் சர்டிஃபைடு பிளம்பரோ எலக்ட்ரிஷியனோன்றப்போ அவங்களுக்கான வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம். இது வந்து சர்டிஃபைங் த ஸ்கில்ஸ் அக்வயர்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் த்ரூ ட்ரெடிஷ்னல் சேனல்ஸ். அவங்க சேனல்ஸ் வழியாக கற்றுப்பாங்க. டிவி சேனல்ஸ்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு சில இன்ஃபர்மேஷன் நாலேஜ் கொடுப்பாங்க. அது வழியாக சர்டிஃபிகேஷன் கொடுக்குறப்போ இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம். ஓகே, ஸோ இந்த ப்ரையர் லேர்னிங் ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ருசுலா கிரிசியோ புர்புராட்டா. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலரான மஷ்ரூம் ஸ்பீஷீஸ் வந்து சொல்லப்படுது. இது வந்து ரீபாய்ன்னு சொல்லிட்டு மேகாலயாவில் ஒரு பிளேஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்பீஷீஸ் பற்றி பார்க்குறப்போ இட் இஸ் அ நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் மஷ்ரூம். இட் இஸ் பிலாங்கிங் டு த ருசுலா ஜீனஸ். ஸோ இந்த கிரிசியோன்றது வந்து கிரிசி, அந்த வேர்டு வந்து கிரே கலர். அண்ட் ஆல்சோ இந்த புர்புராட்டா வந்து பர்பிள் கலரை வந்து டினோட் பண்ணுது. ஸோ கிரேஷ் பர்பிள் கலரில் அது இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ருசுலா கிரிசியோ புர்புராட்டா. அண்ட் இது வந்து இப்போ வரையும் எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மேகாலயா அண்ட் வெஸ்ட் பெங்காலில் பார்த்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து இது சால்ட்ரி, சால் மரம்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அந்த மரத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு மஷ்ரூம் தான் இது. அண்ட் இது வந்து சிங்லி ஒரு ஸ்கேட்டர்ட் குரூப்ஸாகவும் இருக்கும், இல்லைனா வந்து தனிமையாகவும் இது இருக்கும்.
அண்ட் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேஷ் பர்பிள் கலர் அண்ட் கிராக்ஸ் வந்து உருவாகும். ஆன் மெச்சூரிட்டி இட் வில் டெவலப் கிராக்ஸ் இருக்கும். அண்ட் கில்ஸ் வந்து இதுதான் வந்து இந்த கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஃபோர்க் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்கிங்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி மஷ்ரூம். அண்ட் இக்கலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, இது வந்து ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமோட அசோசியேட் ஆயிருக்கு. அண்ட் இட்ஸ் எக்டோ மைக்கோரைசல் அசோசியேஷன் சொல்லுவாங்க. ஸோ எக்டோனா அவுட் சைட், மைக்கோனா இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபங்கஸ், ரைசல்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ரூட்ஸ். ஸோ இது வந்து இந்த மஷ்ரூம் வந்து இந்த ட்ரீயோட ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூட்ஸ் கிட்ட வந்து இது அட்டாச் ஆயிருக்கும். இந்த மஷ்ரூம் என்ன பண்ணுன்னா, இந்த பிளான்ட்டுக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸும் வாட்டரும் அந்த அப்சார்ப்ஷனுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன் டர்ன் இந்த ட்ரீ என்ன பண்ணோன்னா, இந்த மஷ்ரூம்க்கு தேவைப்படுற கார்போஹைட்ரேட்ஸை ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இது வந்து எக்டோமைக்கோரைசல் அசோசியேஷன் வித் ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. எந்த பர்டிகுலர் ட்ரீன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி சால் ட்ரீ. ஓகே, ஸோ இந்த சால் ட்ரீ வந்து ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட்டில் வந்து அதிகமாக வளரும். அது எந்த ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு தேடி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எடிபிலிட்டி ஆஃப் ரசுலா கிரிசியோ புர்புராட்டா ஹஸ் நாட் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். இதோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால இதை சாப்பிட முடியுமா இல்லையான்றது வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அது வரையும் வந்து இதை சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ரிலேட்டட் PYQ டு திஸ், எப்பயுமே வந்து ஒரு பர்டிகுலர் பிளான்ட் ஸ்பீஷீஸோ அனிமல் ஸ்பீஷீஸோ படிக்கிறப்போ அதோட ஃபீச்சர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ஒரு PYQ தான் இது. ஸோ சயின்டிஸ்ட் ஹவ் டிஸ்கவர்ட் அ நியூ அண்ட் டிஸ்டிங் ஸ்பீஷீஸ் ஆஃப் பனானா பிளான்ட். அதோட ஹைட் வந்து 11 meters. அதோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே அண்ட் ஆரஞ்ச் கலர்டு ஃப்ரூட் பல்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த பர்டிகுலர் ஐலண்டில் வந்து பார்த்துருக்காங்கன்னு பார்க்குறப்போ இட் இஸ் அந்தமான் ஐலண்ட்ஸ். ஸோ சிமிலராக வந்து இந்த மஷ்ரூம் ஸ்பீஷீஸை பற்றி ஒரு கிரேஷ் பர்பிள் கலரில் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் அண்ட் இதில் மட்டும்தான் பார்க்க முடியுது. வாட் இஸ் நேம் ஆஃப் தி ஸ்பீஷீஸ்ன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ரீட் தி ஸ்பீஷீஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபைட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். ஸோ ஹீட் வேவ்ஸ் அண்ட் லைட்னிங்கை வந்து புதுசாக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க நேச்சுரல் டிசாஸ்டர்ஸாக. அதனால தான் இது வந்து நியூஸில் இருக்குது. ஓகே, ஸோ நோட்டிஃபைட் டிசாஸ்டர்ஸ்னா என்ன? ஸோ நோட்டிஃபைட் டிசாஸ்டர்ஸ்னா என்னன்னா, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டோ அதுக்கப்புறம் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து இதோட மிட்டிகேஷனுக்காகவோ இல்லைனா வந்து இதோட ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்தப்பறம் இதோட ரெஸ்பான்ஸ்க்காகவோ அந்த ஃபண்ட்லேருந்து மணி யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து நோட்டிஃபைட் டிசாஸ்டர்னு சொல்லப்படுது. ஸோ பேசிக்லி டிசாஸ்டர்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்ட்லேருந்து ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்கு அவங்க எலிஜிபிளாக இருக்காங்கன்னா இட் இஸ் அ நோட்டிஃபைட் டிசாஸ்டர். ஸோ இது வந்து யார் வந்து இதுக்கான ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, யார் வந்து இதை நோட்டிஃபை பண்ணுறாங்கன்னா இட் இஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இது பண்ணுறாங்க. அண்ட் ஹீட் வேவ்ஸ் அண்ட் லைட்னிங் வந்து நோட்டிஃபைட் லிஸ்ட்டுக்கு ஆட் ஆயிருக்கு. இப்போ வரையும் 12 டிசாஸ்டர்ஸை வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக 2 அடிஷன் நடந்திருக்கனால லிஸ்ட் வந்து 14 மாறி இருக்கு. அண்ட் இது யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 16th ஃபைனான்ஸ் கமிஷன். ஓகே, அண்ட் டோட்டலாக வந்து நோட்டிஃபைட் டிசாஸ்டர்ஸ் இப்போது 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால 14 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுதான் வந்து நோட்டிஃபைட் டிசாஸ்டர்: சைக்ளோன், ட்ராட், earthquake, ஃபயர், ஃப்ளட், சுனாமி, அண்ட் தென் ஹெயில் ஸ்டார்ம், லேண்ட்ஸ்லைட், அவலான்ச்சி, cloud burst, pest attack, frost and cold wave, heat wave and lightning are the new additions. And one particular thing, volcano. So volcano idhula irukadu, so be conscious. Volcano வந்து it is not a notified natural disaster. Okay, so heat wave na enna? So heat wave na ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து அப்நார்மலி ஹை டெம்பரேச்சர்ஸ் இருக்குன்னா வந்து அதை ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹீட் வேவ்ஸ் யூஸ்வலாக எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து ஜூன் வரையும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சம்மர் சீசன் இருந்தனால அந்த பர்டிகுலர் டைமில் தான் ஹீட் வேவ்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் மே இஸ் தி யூஸ்வலி த ஹாட்டஸ்ட் மந்த்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ IMD வந்து, ஸோ தட் இஸ் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க சில க்ரைட்டீரியா கொடுப்பாங்க. ஹீட் வேவ் எப்போ நடக்கும், ஸோ அதுக்கான சில லிமிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து யார் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் IMD தான் கொடுப்பாங்க. ஸோ பிளெயின்ஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ் இல்லைனா அதுக்கும் மேலே போயிடுச்சுன்னா இட் இஸ் டிக்ளேர்ட் அ ஹீட் வேவ். சிமிலர்லி ஹில்ஸ்க்கு வந்து 30 டிகிரி செல்சியஸ் இல்லைனா அதுக்கும் மேலே போயிடுச்சுன்னா இட் இஸ் அ ஹீட் வேவ். சிமிலராக கோஸ்டல் ஏரியாஸ்க்கு வந்து 37 டிகிரி செல்சியஸ் இல்லைனா அதுக்கும் மேலே போயிடுச்சுன்னா இட் இஸ் அ ஹீட் வேவ்னு சொல்லி அந்த ஏரியாஸில் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக ஹீட் வேவ் வந்து ஒரு 4.5லேருந்து 6.4 டிகிரி செல்சியஸ். இது வந்து டீவியேஷன். ஒரு இடத்துல வந்து 40 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டீவியேஷன் வந்து கிட்டத்தட்ட 4.5லேருந்து 6.5 வரையும் அந்த 40லேருந்து டீவியேட் ஆகுதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஹீட் வேவ். டீவியேட்னா ஒன்றும் இல்லை, அதை விட அதிகமாகுது. ஓகேங்களா, அதுதான் வந்து டீவியேஷன் சொல்கிறாங்க. சிவியர் ஹீட் வேவ், சப்போஸ் 40 டிகிரி செல்சியஸ் வந்து நார்மல் அங்கே டெம்பரேச்சர் எடுத்துக்கிறப்போ அதை விட ஒரு 6.4 டிகிரி செல்சியஸ் விட மேலே போகுதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் சிவியர் ஹீட் வேவ். ஓகேங்களா, ஸோ ஹீட் வேவ் டிக்ளரேஷன்
இது வந்து என்னன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் த்ரெஷ்ஹோல்ட். எப்பயுமே ஹீட் வேவ் என்னன்னு சொல்றதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா சொல்றப்போ அது வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் த்ரெஷ்ஹோல்ட்னா லிமிட், அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா ஹீட் வேவ்னு டிக்ளேர் பண்றாங்க. இது வந்து ஹீட் வேவ் டிக்ளரேஷன் ஆன் ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த நேரத்தில் அந்த நாளில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றது தான் ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து ஒரு நாளில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஹீட் வேவ். ஓகேங்களா, சிவியர் ஹீட் வேவ் வந்து 47 டிகிரி செல்சியஸ் மேலே போயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா, இது வந்து லிமிட். ஓகேங்களா, ஆனால் இது வந்து அந்த பர்டிகுலர் நாளில் அங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றது தான் ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ க்ரைட்டீரியா ஐஎம்டி க்ரைட்டீரியா வந்து பிளெயின்ஸில் 40 டிகிரி செல்சியஸ் அண்ட் மோர், அண்ட் கோஸ்டல் ஏரியாஸில் 37 டிகிரி செல்சியஸ் அண்ட் மோர் இஸ் அ ஹீட் வேவ், அண்ட் ஆல்சோ ஹில்லி ஏரியாஸில் வந்து 30 டிகிரி செல்சியஸ் அண்ட் மோர் இஸ் அ ஹீட் வேவ். இதுதான் வந்து ஐஎம்டி க்ரைட்டீரியா. ஸோ இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எந்த அளவுக்கு டிபார்ச்சர் ஆகும்போது எந்த அளவுக்கு டீவியேஷன் இருக்கும்போது ஹீட் வேவ்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எதுக்கு இதை நோட்டிஃபைட் டிசாஸ்டராக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அதனால நிறைய டெத்ஸ் அண்ட் கிராப் லாஸஸ், அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் உருவாகிறதுனால அதுக்கு ஃபண்டிங் தேவைப்படுது. தட் இஸ் வை இட் இஸ் நோட்டிஃபைட் ஆஸ் அ டிசாஸ்டர். சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, ஸ்டேட்ஸ் வந்து கேன் யூஸ் தி SDRF ஃபண்ட். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டை வந்து இந்த நோட்டிஃபைட் டிசாஸ்டருக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் பர்ஸ்பெக்டிவ். And also heat wave mitigation projects are eligible under disaster mitigation funds. Mitigation என்ன, ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை கம்மி பண்ணுறதுக்கோ இல்லைன்னா வந்து அதோட எஃபெக்ட் வந்து கம்மி பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டைமில் ஒரு ஹீட் வேவ் வருதுன்னா முன்னாடியே வந்து வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து மிட்டிகேஷன். ஓகேங்களா, ஸோ அதோட எஃபெக்டை வந்து நம்ம கம்மி பண்ணுறது தான் மிட்டிகேஷன் சொல்லப்படுது. அதுக்குமே வந்து நம்ம இந்த ஃபண்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லைட்னிங். ஸோ லைட்னிங்காகவும் இதை வந்து நோட்டிஃபைட் டிசாஸ்டராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லைட்னிங்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து டெவலப் ஆகுறப்போ வந்து லைட்னிங் வந்து உருவாகும். ஓகேங்களா, ஸோ சடன் அட்மாஸ்பிரிக் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் காஸ் பை தி செப்பரேஷன் அண்ட் பில்டப் ஆஃப் ஆப்போசிட் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இதே ஒரே க்ளவுடுக்குள்ளே வந்து மேலே பாசிட்டிவ் சார்ஜ் கீழே நெகட்டிவ் சார்ஜ் அந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்க, அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் நடக்கும் இல்லையா, அதனால உருவாகிறது தான் வந்து லைட்னிங். ஓகே, ஸோ இது ஒரே க்ளவுடுக்குள்ளே நடக்கலாம், இல்லைனா ரெண்டு க்ளவுடுக்குள்ளே ஆப்போசிட் சார்ஜஸ் கிரியேட் ஆகலாம், இல்லைனா ஒரு க்ளவுடுக்கும் சரௌண்டிங் ஏருக்கும் வந்து ஆப்போசிட் சார்ஜஸ் கிரியேட் ஆகலாம், இல்லைனா வந்து க்ளவுடுக்கும் கிரவுண்டுக்கும் வந்து ஆப்போசிட் சார்ஜஸ் கிரியேட் ஆகிறப்போ அந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் நடக்குது, எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் லைட்னிங். ஓகே, இட் இஸ் காமன்லி அசோசியேட்டட் வித் தண்டர் ஸ்டார்ம்ஸ். இது தண்டரோட வந்து அசோசியேட் ஆயிருக்கு. and it follows the path of least resistance. எந்த வழியில் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ, ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ, அந்த வழியில் தான் இந்த லைட்னிங் பாஸ் ஆகும். யூஸ்வலி இட் ஸ்ட்ரைக்ஸ் த நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் வித் ஹையஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லைட்னிங் கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது பில்டிங்ஸோட டாப்பில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ க்ளவுடுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அங்கே இருக்குது அண்ட் லைட்னிங் கண்டக்டர் மேலே பாசிட்டிவ் இருக்குன்னா அந்த லைட்னிங் கண்டக்டரை தான் அதை அஃபெக்ட் பண்ணும், ஏன்னா இட் இஸ் அ நியரஸ்ட் அண்ட் டாலஸ்ட்ன்றதுனால. ஸோ அந்த லைட்னிங் கண்டக்டரில் இந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் பாஸ் ஆகுறப்போ அந்த பில்டிங்க்கு எந்த டேமேஜும் இருக்காது. அது எர்த்திங் பண்ணியிருப்பாங்க. எர்த்திங்னா எர்த்குள்ளே அது பாஸ் ஆயிரும். ஓகேங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டி. இதுதான் லைட்டிங் ராடோட சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹீட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஐஎம்டி கொண்டு வந்திருப்பாங்க. இட் இஸ் ஆன் அன் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ். இதுவரையும் நம்ம ஹீட் வேவ்ஸ் வந்து வெறும் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தானே பார்த்தோம். ஸோ இந்த ஹீட் இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் அப்பான் டெம்பரேச்சரும் பேஸ் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா நம்மளோட ஏரில் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ வாட்டர் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கோ அதை தான் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் போத் பேஸ்ட் அப்பான் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. ஓகேங்களா, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து அந்த டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டினால எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை வந்து ஃபீல் லைக் டெம்பரேச்சர் ஒரு அப்பேரண்ட் டெம்பரேச்சர் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பர்சனுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அதுதான் ஹீட் இண்டெக்ஸில் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இட் ஹெல்ப்ஸ் அசஸ் தி இம்பாக்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி ஆன் ஹியூமன் கம்ஃபர்ட்டை வந்து அது எந்த அளவில் பாதிக்குது அண்ட் ஆல்சோ ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதுக்காக ஹீட் இண்டெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் இன்ட்ரடியூஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் தான். ஓகேங்களா, ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் வரல, எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹீட் இண்டெக்ஸோட கேட்டகரிஸ் இதுதான். ஸோ டெம்பரேச்சர் வந்து லெஸ் தென் 35 டிகிரி செல்சியஸ்னா க்ரீன், எல்லோ வந்து 36 to 45, ரெட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 55 டிகிரி செல்சியஸ் போகிறப்போ இட் இஸ் ரெட் கேட்டகரியில் வருது. இது யூஸ்வலாக வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஸோ முன்னாடியே வந்து வார்னிங் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸ். ஸோ ஹீட் அதிகமாக இருக்கிறப்போ பீப்புளுக்காக என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஹீட் இண்டெக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ இது வந்து திஸ் இஸ் ரிலேட்டட் டு அன் earthquake. ஸோ earthquake ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வந்து ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம இப்போ தான் வந்து ஹீட் வேவ்ஸ் அண்ட் லைட்னிங் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ சிமிலராக earthquake எப்படி ஃபார்ம் ஆகும், ஸோ வாட் ஆர் த காசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஃபால்ட் இஸ் நத்திங் பட் அ கிராக் ரீஜன். எங்கே வந்து ரொம்ப வீக்காக இருக்கோ அந்த ரீஜனை வந்து ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. மூவ்மெண்ட் அலாங் அ ஃபால்ட்டோ earthquake காஸ் பண்ணும். இம்பாக்ட் ப்ரொடியூஸ் பை அ வால்கனிக் எரப்ஷன்னாலுமே earthquake ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபோல்டிங் ஆஃப் ராக்ஸ் வந்து ஃபோல்ட் அப்புறமே நம்மளுக்கு earthquake ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல் 4 ஆர் தி ரைட் ஆன்சர்ஸ். அண்ட் ஃபைனலி வி ஹேவ் தி ஈகோ எஜுகேஷனல் ஹப். ஸோ ஈகோ எஜுகேஷனல் ஹப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பிளான்ட் ஸ்பீஷீஸை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் அவேர்னஸ் வரதுக்காக இந்த ஈகோ எஜுகேஷனல் ஹப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈகோ எஜுகேஷனல் ஹப்பை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ CSIRனா கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் பாந்த்ரா, லக்னோவில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இது வந்து இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஈகோ எஜுகேஷனல் ஹப்னு சொல்கிறாங்க. ஏன்னா இட் இஸ் அ லிவிங் ரெபாசிட்டரி. ஸோ பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி அங்கே வச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் அ லிவிங் ரெபாசிட்டரி. கன்சர்வேஷனுக்காகவும் சரி அண்ட் நம்மளோட ஹெரிட்டேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்காகவும் சரி. ஹெரிட்டேஜ்னா அது வந்து நம்ம காலகாலமாக நம்ம வந்து அந்த ஜென்ரேஷன் வைஸ் அதை நம்ம ஃபர்தர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதை தான் வந்து ஹெரிட்டேஜ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் பப்ளிக் என்கேஜ்மெண்ட். ஸோ பப்ளிக் வந்து இதை பார்க்கறதுக்காக இந்த பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஈகோ எஜுகேஷனல் ஹப். ஓகே, ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்டல் எஜுகேஷன், கன்சர்வேஷன் பற்றி, அதுக்கப்புறம் வந்து பொட்டானிக்கல் ஹெரிட்டேஜ் பற்றி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்ஸ், எப்படி வந்து பிளான்ஸை நம்ம கன்சர்வ் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக ப்ரிசர்வ் பண்ணலான்றது தான் இவங்களோட மோட்டிவ். ஸோ இதில் வந்து சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 3 to 4 இனிஷியேட்டிவ்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பாவன் பத். ஸோ பாவன் பத்னா இட் இஸ் நத்திங் பட் பிளான்ட்ஸ் அண்ட் அசோசியேட்டட் வெஜிடேஷன் ஃபார் அப்ரிஷியேட்டிங் நேச்சர். இது வந்து ஒரு டூர் மாதிரி. ஸோ ஹெரிட்டேஜ் ட்ரையல்னு சொல்கிறாங்க. ஸோ பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். அது வழி அந்த பிளான்ஸ் வழியாக நம்ம நடக்கிறப்போ ஒரு பிளான்ட் பற்றியும் நம்மளுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதெல்லாமே வந்து சொல்கிறது தான் வந்து இந்த பாவன் பத். ஓகே, ஸோ இட் ஷோகாசஸ் அ பிளான்ட் கலெக்ஷன்ஸ் ரெப்ரசென்டிங் டைவர்ஸ் இக்கலாஜிக்கல் ரீஜன்ஸ் அண்ட் வெஜிடேஷன் டைப்ஸ். ஒரு இக்கலாஜிக்கல் ரீஜன்லேயும் என்ன பிளான்ட்ஸ் வந்து வளரும், அதுக்கப்புறம் அதோட வெஜிடேஷன் டைப்ஸ் எல்லாம் என்னன்றது வந்து சொல்கிறது தான் ஒரு டூர். நம்ம அதை நடக்கிறப்போ அதை பற்றி எல்லாமே நம்மளுக்கு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஹெரிட்டேஜ் கார்டன். ஸோ இந்தியன் ஹெரிட்டேஜ் கார்டன்னா என்னென்னா, ஹிஸ்டாரிக்கலாக சில ட்ரீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இந்தியன் ஹெரிட்டேஜ் கார்டனில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவன் இம்லி டேமரன் ட்ரீ. ஸோ 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து சில பேர் இங்கே வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ரீல. ஸோ அதுதான் வந்து பவன் இம்லி டேமரன் ட்ரீ. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறதுனால இந்தியன் ஹெரிட்டேஜ் கார்டனில் இந்த ட்ரீ பற்றி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ட்ரீக்கு வந்து QR எனேபிள்டு கோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணாலே அந்த ட்ரீயோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றதை நம்ம வந்து கேட்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விபவ் என்க்ளேவ். ஸோ விபவ் என்க்ளேவ்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டன்ட் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சில பர்டிகுலர் பிளான்ட் ஸ்பீஷீஸ் வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிட்டே போகுதுன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் விபவ் என்க்ளேவ். என்டேஞ்சர்ட் அண்ட் த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ் இருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால, ஹேபிட்டட் டிகிரடேஷனால பாதிக்கப்பட்ட பிளான்ட்ஸ் எல்லாமே அங்கே பார்க்கலாம். ஸோ அதை பற்றி அவேர்னஸும் கிரியேட் பண்ணுறாங்க. ஃபைனலாக பைரவ் என்க்ளேவ். ஸோ பைரவ் என்க்ளேவ் என்னன்னா, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து பர்டிகுலராக பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டேட் பிளான்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே பார்க்க முடிகிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பைரவ் என்க்ளேவ். ஸோ இட் ஷோகாசஸ் தி அஃபிஷியலி டெசிக்னேட்டட் ஸ்டேட் பிளான்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அதோட ஒரு சிம்பாலிக்கான ஒரு நேச்சர் வந்து கிரியேட் பண்ணுது. அது ஸ்டேட்டோட ஒரு சிம்பிளாக வந்து கிரியேட் ஆகிறப்போ அதோட கன்சர்வேஷன் அண்ட் அவேர்னஸும் அதிகமாக இருக்கும். தட் இஸ் பைரவ் என்க்ளேவ். நெக்ஸ்ட் இஸ் பேம்பூஸ்டியம். ஸோ பேம்பூஸ்டியமே இதில் இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஸோ பேம்பூஸ்டியம்னா ஒன்றும் இல்லை, ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் பேம்பூ இருக்கும் இல்லையா, அதை வந்து கன்சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. தட் இஸ் பேம்பூஸ்டியம் ஆர் பேம்பூசீட்டம். It is a specialized botanical garden or living collection dedicated to scientific conservation. Bamboo oda research conduct பண்றதுக்கும் இந்த பேம்பூசீட்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் 43 இண்டிஜினஸ் அண்ட் எக்ஸாட்டிக் பேம்பூ ஸ்பீஷீஸை வந்து இந்த பேம்பூஸ்டியமில் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லோ காஸ்ட் பயோரியாக்டர் டெக்னாலஜியை வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த பயோரியாக்டர் டெக்னாலஜி என்னன்னா, ஸோ இது வந்து கிளாஸ் பைப்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு கிளாஸ் டியூப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டியூப்ஸில் வந்து மைக்ரோ ஆல்கே அண்ட் சைனோபாக்டீரியா வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மைக்ரோ ஆல்கே அண்ட் இந்த சைனோபாக்டீரியாவுக்கு தேவைப்படுற
லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, நியூட்ரியன்ஸ், டெம்பரேச்சர் இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பயோ ரியாக்டர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை கல்டிவேட் பண்ணுறப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கார்பன் செக்வெஸ்ட்ரேஷன். ஸோ கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து இதை வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிசிட்டிகல்ஸ், ஸோ நியூட்ரிசிட்டிகல்ஸ்னால் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. பிக்மெண்ட்ஸாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பயோடீசல், பயோ எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சைனோபாக்டீரியா அண்ட் மைக்ரோ ஆல்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபோட்டோ பயோ ரியாக்டர்ஸில் தான் இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். PYQ ரிலேட்டட் டு தட் காப்பிபாட், சைனோபாக்டீரியா, டயாட்டம்ஸ் அண்ட் ஃபொராமினிஃபெரா. இதில் வந்து எதெல்லாம் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்? ஸோ பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. காப்பிபாட்ஸ் வந்து இட் இஸ் அ கன்சியூமர். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரஸ்டேஷியன்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் காப்பிபாட்ஸ் கீழே வரும். ஆனால் சைனோபாக்டீரியா அண்ட் டயாட்டம்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தே ஆர் ப்ரொடியூசர்ஸ். ஃபொராமினிஃபெரா வந்து இட் இஸ் அ கன்சியூமர். ஸோ எது வந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இது வந்து these are some of the practice questions which are related to the topics which we have covered. So one question is CSIR. So CSIR oda head யாருன்னு சொல்லி commentsல mention பண்ணுங்க. And so the term Fragile X syndrome recently seen in the news refers to. So basically it is an inherited genetic disorder associated with intellectual and developmental disabilities. So that is correct. And next one, with reference to Agastyamalai Biosphere Reserve, consider the following statements. So it was included in UNESCO World Network of Biosphere Reserves in 2016. Already பார்த்தோம், that is correct. It lies entirely within Kerala-ன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. கேரளா அண்ட் தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட்டுமே இது கவர் பண்ணுது. அண்ட் இட் இஸ் ரெகக்னைஸ்ட் as a biodiversity hotspot. கரெக்ட் தானே? ஸ்பீஷியஸ் ரிச்னஸும் இருக்குது, எண்டமிசமும் இருக்குது. ஸோ தட் இஸ் கரெக்ட். அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் நீலக்குறிஞ்சி ஃப்ளவர் வந்து இட் ப்ளூம்ஸ் ஆன்யூவலின்னு கொடுத்துருக்காங்க. இட் ப்ளூம்ஸ் ஒன்லி once in 12 years. Okay, so basically the fourth statement and the second statement are wrong. So two statements are correct. That answer is only 2. And next is with reference to Navya program, consider the following statements. It is a sole initiative of Ministry of Skill Development கொடுத்திருக்காங்க. தப்பு. It is done both by Ministry of Women and Child Development along with Ministry of Skill Training. Okay, skill development and entrepreneurship. It includes mandatory modules on digital literacy. Yes, digital literacy, financial literacy பத்தியெல்லாம் modules இருக்கு. It targets adolescent girls in the age group of 16 to 18 years. This is also correct. So 2 and 3 are correct. Next is with reference to Rosella griseo purpurata, consider the following statements. It's a newly identified species of mushroom. That is correct. It is commonly found growing beneath the sal trees. That is also correct. And it is endemic to the Himalayan alpine region ன்னு சொல்றாங்க. ஸோ இது மேகாலயா அண்ட் வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. மேகாலயா இஸ் நாட் அ ஹிமாலயஸ் ரீஜன். அண்ட் இது வந்து எண்டமிக்கனும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு வெஸ்ட் பெங்கால் அண்ட் மேகாலயாவில் தான் பார்த்துருக்காங்க. ஃபியூச்சரில் வேறு எங்கேயாவது இடத்துல வந்து நோட்டீஸ் பண்ணால் மென்ஷன் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் எண்டமிக் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ ஆன்சர் இஸ் B, 1 and 2 only. And next is consider the following statements regarding the notified disasters. ஹீட் வேவ்ஸ் அண்ட் லைட்னிங் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க as notified natural disasters. எந்த ஆக்ட் கீழே வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இதுக்கான ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் யார் கொடுக்குறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, இன்க்ளூஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் 16th ஃபைனான்ஸ் கமிஷன். அதுவுமே கரெக்ட். ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் notified the inclusion of heat waves and lightning under the operational guidelines governing SDRF and NDRF. This was also correct. So all the 3 statements are correct here. And next on the Eco Educational Hub. இது வந்து it has been developed by CSIR, National Botanical Research Institute in Bandra, Lucknow. That is correct. The Pavan Path serves as an interpretive heritage trail representing the plant collection from diverse ecological regions. So different ecological regions la irukra plant varieties kaatuvaanga. That is the Pavan Path. That is also correct. Vibhav Enclave is dedicated specifically to officially designated state and union territory plants. இது தப்பு இல்லையா? பைரவ் என்க்ளேவ் தான் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி பிளான்ஸ் வந்து டினோட் பண்ணுது. So Vibhav Enclave is related to threatened plants. So 1 and 2 are correct. So that's it for today. These are the 6 topics. And let me know the answers in the comment section for the questions I've asked. Thank you for watching. Thank you.